தங்கத்தோட விலை 30% குறைய போறோம். ஆமா 30% கிளிக்குது. இப்படிதான் என்னத்தையா சொல்லிட்டு போவாங்க. அப்புறம் தங்க ரேட்டு ஏறிக்கிட்டு தான் போகுது. எங்க குறையுது? ஆஹா, இவன் சொன்ன மாதிரி 150 ரூபா குறைஞ்சிருக்கு. யாரோ போன மாதிரி இருந்துச்சு. மனப்பிராந்தியா இருக்கும். 1000 ரூபாய் ஏறிடுச்சா? ஏதோ போச்சு இல்ல இருக்காது. நான் தங்கம்னு சொன்னவனே. கோல்ட் அண்ட் சில்வர் பிரைஸ் இப்ப பயங்கரமா ஏறிட்டு இருக்கு. இந்த டைம்ல ஃப்ரெஷ்ஷா இதை வாங்கலாமா வேணாமான்ற கன்ஃபியூஷன்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஆன்சரை தான் சொல்ல போறேன். சோ வீடியோவை ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஃபைனான்ஸ் வீடியோஸ் டெய்லி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம அஸ்வந்த் இன்சைட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது ரெண்டுமே வாங்கலாமா வேணாமான்றதுக்கு முன்னாடி இது எதுக்காக பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும். கோல்டு இன்க்ரீஸ் ஆகுறதுக்கான மெயின் ரீசன் கரன்சி டிப்ரிசியேஷன். அதாவது முன்னாடி ஒரு US டாலரோட இந்தியன் வேல்யூன்றது 85 to 86 ரூபீஸ் கிட்ட இருந்தது. இப்ப அது ரீசெண்டா 88.8 ரூபீஸை தாண்டி போனதுனால சிக்னிபிகண்டா ஐஎன்ஆரோட வேல்யூவை வீக் ஆகி இருக்கு. இதுக்கும் அதுக்கும் என்ன ப்ரோ சம்பந்தம்னு கேட்டீங்கன்னா எஸ் இருக்கு. இந்தியா US டாலர்ல பே பண்ணி தான் அதர் கண்ட்ரீஸ் கிட்ட இருந்து கோல்ட பை பண்ணுவாங்க. முன்னாடி ஒரு டாலரோட வேல்யூ 85 ரூபீஸ் இருக்கப்போ $1000 கோல்ட இந்தியா 85,000 கொடுத்தே பை பண்ண முடியும். பட் இப்ப ஒரு டாலரோட வேல்யூவே 89 ரூபீஸ் இன்க்ரீஸ் ஆனதுனால அதே $1000 கோல்ட கூட இந்தியா 89,000 கொடுத்தாதான் பை பண்ண முடியும். ரீசெண்டா கோல்டு பயங்கரமா இன்க்ரீஸ் ஆனதுக்கான மெயின் ரீசன் இதுதான். அடுத்து சில்வர் இன்க்ரீஸ் ஆனதுக்கான மெயின் ரீசன் இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட். டெக்னாலஜிஸ் லைக் சோலார் பேனல், EV வெஹிக்கிள், 5G அண்ட் அட்வான்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் இவங்க எல்லாருமே ப்ரொடக்ஷனை பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இன்க்ரீஸ் பண்ணதுனால டிமாண்டும் ஏறி பிரைஸையும் இன்க்ரீஸ் ஆகி இருக்கு. சரி, இப்போ இதை வாங்கலாமா இல்லையா அத சொல்லு அப்படின்னீங்கன்னா உங்க இன்வெஸ்ட்மெண்ட் கோல் 2 to 3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் இருக்குன்னா நீங்க தாராளமா பை பண்ணலாம். இல்ல ப்ரோ 3 to 6 மந்த்ல நல்ல ரிட்டர்ன்ஸ் தரும் நான் இன்வெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னீங்கன்னா வேண்டாம் தான் சொல்லுவேன். அண்ட் நீங்க இந்த பிரைஸ் இன்க்ரீஸ பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போங்க.